ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் மேக் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க ஒரு சில திங்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணிடலாம் வித் வால்யூம் கண்ட்ரோலோட. இது எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 47K 6 பின் இருக்க மாதிரி பொட்டன்சியோமீட்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே இருக்க அந்த நாபும் சேர்த்தாப்லேயே வாங்கிக்கோங்க. பழைய ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்க அந்த சர்க்யூட் போர்டு மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளூடூத் சர்க்யூட் போர்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம ஆக்ஸ் கேபிள் மூலியமாகவும் ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம். அப்புறம் 8 ohmஸில் ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன், 3 watt இருக்க மாதிரி. அப்புறம் 3.7 volt லித்தியம் அயன் பேட்டரி, நீங்கள் எந்த பேட்டரினா எடுத்துக்கலாம். அப்புறம் 2-way சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன், இதில் 3 பின் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி புஷ் பட்டன் சுவிட்ச் இருக்கும். இது வந்து நம்ம ப்ளூடூத் சர்க்யூட் போர்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட்டுக்குள்ளே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் இருக்க அந்த மார்க் படி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி வேறு உங்களுக்கு பிடிச்ச டிசைன், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் மேக் பண்ணாலும் ஓகே தான். இதுதான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணி கூட மேக் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து நான் ப்ளூடூத் சர்க்யூட் போர்டோட கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நமக்கு சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 2 ஒயர் B+B- இதில் வந்து 2 ஒயரை சால்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட்டுக்காக. ப்ளூடூத் சர்க்யூட் போர்டில் R+, R-, L+, L- இருக்கும். இது வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட்டு. இதில் இருந்து நம்ம 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறதா. நான் 3 ஒயர் கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 ஒயர் கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த 2 ஒயரையுமே நம்ம டேரெக்டாக ஆடியோ ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆடியோவோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கரை ரன் பண்ணலாம். இப்போ வந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் இருக்கிறது அந்த 3 ஒயர் தான் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை, 2 ஒயர் கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ப்ளூடூத் சர்க்யூட் போர்டில் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன ஒர்க் என்னென்னா, அந்த சுவிட்சில் மட்டும் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம், அதை பார்த்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அசெம்பிள் பண்ணிக்கலாம். டாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்த பிவிசி ஷீட்டில் 3 ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2-way சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சென்டரில் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான புஷ் பட்டன் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃபைனலாக லாஸ்ட் வந்து பொட்டன்சியோமீட்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்காக ஒரு ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டன்சியோமீட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சின்னதாக ஒரு சால்ட்ரிங் வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கம்பி எடுத்து அந்த லாஸ்ட் 2 பின்னையுமே ஷார்ட் பண்ணி விட்டுறலாம். இதுதான் நமக்கு நெகட்டிவ் ஆடியோ இன்புட்டு. அடுத்து அவுட்புட்டுக்கு வந்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்காவாக எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணிட்டு அப்புறம் ஹீட் ஸ்லீவ் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இதை பிவிசி ஷீட்டில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூடூத் சர்க்யூட் போர்டை பேக் சைடை க்ளோஸ் பண்ணுற அந்த பிவிசி ஷீட்டில் நான் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சார்ஜிங் போர்டு மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த எல்இடி இண்டிகேஷன் தெரியுதுக்காண்டி ஒரு ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக அந்த பேட்டரி அளவுக்கு தான் அந்த பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற பேட்டரி 3 volt 9 volt இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆம்பிளிஃபையர் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஆம்பிளிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காண்டி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சைடு அந்த மாதிரி ஒட்டிக்கிடுவேன். இதில் தான் நம்ம ஆம்பிளிஃபையரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் பழைய ஹெட்செட்டில் இருக்க அந்த மாதிரி ஆடியோ ஜாக்கை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீனை ஒன்றா ஷார்ட் பண்ணிட்டு ப்ளூ அண்ட் கோல்டு 2 கலர் இருக்கும், அது தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து ரவுண்டு, ப்ளூ அண்ட் கோல்டு வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட்டு. இப்போ இது நம்ம ப்ளூடூத் சர்க்யூட் போர்ட்லேருந்து வர ஆடியோ அவுட்புட்டோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பின்னில் 2 ஒயரை சால்டர் பண்ணி எடுத்திருக்கேன்.
அதில் தான் நான் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கிரவுண்ட் ஒயரை நம்ம 2 ஒயரை ஒன்றா சால்ட்ரு பண்ணியிருந்தோம், ரெட் அண்ட் க்ரீன். அந்த ஒயரில் இந்த கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு சால்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே இருக்காது, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து வர 2 ஒயரை ஆடியோ ஆம்பிளிஃபையரோட இன்புட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமா நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது பொட்டன்ஷியோமீட்டர் வழியாக அந்த ஆடியோ வரதுனால இதை யூஸ் பண்ணி ஸ்பீக்கரோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆம்பிளிஃபையரில் ஆடியோ இன்புட்டுக்காக ஒயிட் அண்ட் கிரே கலரில் 2 ஒயர் இருக்கும். அதை நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து எடுத்த 2 ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீக்கருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, அதனால் நம்ம எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சர்க்யூட் போர்டில் அந்த ஆன் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். அதிலேருந்து 2 ஒயரை சால்ட்ரு பண்ணிவிட்டு அதை புஷ் பட்டன் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரை ஷார்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். அப்புறம் திருப்பி 2 செகண்ட் ஷார்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆஃப் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி புஷ் பட்டன் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளூடூத் சர்க்யூட் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காக ஆரஞ்சு கலர் ஒயரில் பாசிட்டிவையும் எல்லோ கலர் ஒயரில் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கரோட பாசிட்டிவில் ஒரு லென்த்தாக ஒரு ஒயரை சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் ஹீட் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். இப்போ இதை 2 வே சுவிட்சோட சென்டர் பின்னில் சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்ரு பண்ணும்போது நமக்கு லூஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் ஒர்க் ஆகும். இப்போ 2 வே சுவிட்சோட இன்னொரு பின்னில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பேட்டரியோடைய பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கலாம், நம்ம பேட்டரி சார்ஜ் இல்லாத போது. அதுக்கான கனெக்ஷன்ஸுமே பார்க்கலாம். இப்போ நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ண அந்த ஒயரை ஹீட் ஸ்லீவ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எந்த ஷார்ட் சர்க்யூட்டுமே ஏற்படாது. இப்போ இதில் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக அந்த மாதிரி பழைய சுவிட்சில் இருந்து அதை விட பேக் சைடில் இருக்க அந்த ஒயர் கனெக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை 2 வே சுவிட்சோட இன்னும் 2ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இருக்க நெகட்டிவ் டேரெக்டாக ஆடியோ ஆம்பிளிஃபையரில் நம்ம நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் சர்க்யூட்டோட சர்க்யூட் டயக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். இப்போ பொட்டன்ஷியோமீட்டரில் அந்த நாபை கனெக்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். One hour later. ஃபைனலாக 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை மேக் பண்ணிட்டோம். இந்த ரெட் கலர் பட்டனை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூ எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இதை வச்சு நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். இப்போ இதை நம்ம சார்ஜிங் பண்ணி சார்ஜிங் ப்ராப்பராக ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு ரெட் கலர் எல்இடி எரியுது, ஓகே சார்ஜிங் ஆகுது. இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் 0ல் இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகும். ரெட் கலர் பட்டனை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணோடனே நமக்கு ரெட் அண்ட் ப்ளூ எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேர் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. இதோட சார்ஜிங் லெவல் கூட காட்டுது நமக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு 3 வோல்ட்டு 9 வோல்ட் வேறு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா ஆம்பிளிஃபையர் வேஸ்ட் ஆயிரும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு நல்லா ஒர்க் ஆகுது. சார்ஜ் இல்லாத போது நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம். இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.